வணக்கம் நேர்களே, ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கனவுகள். கனவுகள் என்றால் என்ன? கனவுகள் வருவதற்கு காரணங்கள் என்னென்ன? கனவுகளுக்கும் மனதிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் BK அசீம்தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேயர்கள், உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கனவுகள் பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடியது. தூங்கணுன்னே சில பேருக்கு வரும், சில பேருக்கு கனவுகளே இருக்காது. கனவுகள்னா என்ன? அதாவது கனவுகள் என்பது நம்ம தினசரி வாழ்க்கையில், அதாவது டே டைம், பகல் நேரத்தில் நம்ம மனசில் என்னென்ன விஷயங்கள் யோசித்தோமோ, இந்த யோசிக்கிறது நம்ம போன எபிசோட்ஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த சைக்கோபயோ சோஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த காரணங்களினால் நம்ம மனதில் என்னென்ன எண்ணங்கள் உருவாகுதோ அதோட ரிஃப்ளெக்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம இரவில் தூங்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம டே டைம் பகல் நேரத்தில் மனசில் என்னென்ன எண்ணங்கள் ஓடிச்சு அதோட ப்ராசஸிங் நடக்கிறது இரவில் நம்ம கனவில். அதாவது தூங்கும்போது நம்ம மைண்டில் அன்னைக்கு அந்த பகல் நேரத்தில் என்னென்ன யோசித்தோமோ அந்த கம்ப்ளீட் எண்ணங்கள் ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸிங்னா தேவையான விஷயங்கள் மனசில் ஸ்டோர் செய்யப்படும், தேவையில்லாத விஷயங்கள் வெளியேற்றப்படும், அல்லது சில இமோஷனல் இஷ்யூஸ் இருக்குல்ல, சில பயம் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் கனவுல எனாக்ட் செய்யப்படும். அதாவது ஆக்ட் செய்து அந்த இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் நமக்கு. ஸோ கனவுகள் என்பது நம்மளுடைய எண்ணங்களின் அலோகேஷன் சொல்லலாம். அதாவது எந்த எண்ணம், தேவையான எண்ணங்களை நம்ம எதெல்லாம் வச்சுக்கணும் அதெல்லாம் சேவ் பண்ணிடும், தேவையில்லாத எண்ணங்களை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ், மைண்ட் ப்ராசஸிங் இல்லாட்டி நம்மளோட தாட்ஸ் ப்ராசஸிங் இருக்குல்ல, அது ரியலாக ஏற்படுறது இந்த நம்ம தூங்கும்போது ஏற்படுகிற கனவுகள் மூலமாக அது வெளிப்படுது. கனவுகள் வருவது நல்லதா கெட்டதா? அதாவது கனவுகள் எல்லாருக்குமே வரும். கனவுகள் வரலன்னு சில பேர் சொல்லுவாங்க, நான் தூங்கும்போது எனக்கு கனவே வர்றது கிடையாது, நான் அவ்வளோ ஆழமான தூக்கத்தில் போயிடுறேன்னு. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, கனவு வராமல் யாருமே கிடையாது. ஆனால் ஏன் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த கனவு உறங்கும் போது என்ன கனவு வந்தது அது விழிக்கும்போது அவங்களுக்கு தெரியறது கிடையாது, அதாவது ஞாபகம் இருக்கிறது கிடையாது. அதர்வைஸ் எல்லாருமே, அதாவது மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாருமே, இவன் மனிதர்கள் கூட இல்லை, இவன் மிருகங்கள் கூட கனவு காணும். ஸோ அப்போது மனிதர்கள் அனைவருமே கனவு காண்பார்கள். ஒரே விஷயம் என்னன்னா, அது விழித்ததுக்கு அப்புறமா சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. அதுதான் வித்தியாசம். கனவுகளுக்கும் மனதிற்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன்னா இந்த கனவுன்றது நம்ம பார்த்தோம், இந்த எண்ணங்கள் ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ அல்டிமேட்டாக இந்த எண்ணங்கள் ஏற்படுறதே மனதின் மூலமாக தானே. ஸோ இந்த மனம்தான் கனவுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இப்போ சில பேர் சிங்கம் துரத்துற மாதிரி ஒரு கனவு காணுவாங்க, சில பேர் எக்ஸாமில் உட்காந்து எழுதுகிற மாதிரி, சில பேர் மேலேருந்து கீழே விழுற மாதிரி, பாம்பு கொத்துற மாதிரி. சில பேர் இந்த கனவுகள் வர்றதுனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. அதாவது கனவு ஏன் ஏற்படுதுன்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில் என்னென்ன நம்ம அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஏற்படுதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிற மாதிரி. ஆமாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளில் ஃபெயில் ஆகிற மாதிரி, இல்லை எனக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஆனால் அவங்க டைம் ஆகிடுச்சு, எழுத முடியாமல் போகுது, இல்லை எழுத போகும்போது ஏதோ தடங்கள் வருது, அவங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் ஹால் போக முடியல. என்ன தெரியுதுன்னா இதிலிருந்து, அதாவது அவங்க நடைமுறை வாழ்க்கையில்
எக்ஸாமினேஷனை பற்றி அதிகமாக சிந்திக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபியர் இருக்கு, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல எழுதுறதுக்கு ஃபியர் அதாவது இப்போ இருக்கலாம். எனக்கு ஒரு 40-50 வயசு இருக்கலாம். ம். ஆனா எனக்கு ஒரு 8 வயசோ இல்ல 13 வயசுலயோ அப்போ அந்த வயசுக்கு எடுத்துட்டு போயிடுது கனவுல. அந்த மாதிரி கனவுகள் வர்றதை பத்தி கேட்கிறேன். அதாவது என்னன்னா, நம்ம போன எபிசோட்ஸ்ல எல்லாம் பார்த்த மாதிரி சிறு பருவத்தில் என்னென்ன விஷயம் நடக்குதோ அது வந்து நம்ம டைரக்டாக நம்ம மனசில் வந்து பதிஞ்சிடுது. அங்கே சரி எது தவறு எதுன்னு எல்லாம் பார்க்கறது கிடையாது. ஈவன் சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பர்சனாலிட்டி இருக்குல்ல, அந்த பர்சனாலிட்டியில் மெஜாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் எப்போத்த இன்ஃபர்மேஷன், அதாவது எந்த காலத்து விஷயங்கள் நம்மளை பாதிக்குதுன்னா நம்மளுடைய சிறு பருவத்து விஷயங்கள் தான் அதிகமாக நம்ம பர்சனாலிட்டியை பாதிக்கிறது. ஏன்னா அந்த வயசில் இப்போல்லாம் சொல்கிறாங்க 20 வயசு வரைக்கும் நம்ம மூளை முழுவதுமாக டெவலப் ஆகிறது கிடையாது. ஆனால் ஏர்லியரில் சைக்காலஜியில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப் டு 14 இயர்ஸ் நம்மளோட பிரெயின் ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுனால அந்த நேரத்தில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிவிடுவோம், நல்லதோ கெட்டதோ. அதனால் நம்ம பர்சனாலிட்டியும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம கனவுகளிலையும் அந்த சிறு பருவத்தில் நடந்த விஷயங்கள், நம்ம தங்கின வீடு, உறவினர்கள், இது அதிகமாக நீங்கள் கனவுல பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இமோஷன்ஸ்க்கு வந்து காரணம் வந்து இன்று நடந்த விஷயமோ நேற்று நடந்த விஷயமோ இல்லை இந்த வாரத்தில் நடக்கிற விஷயமோ காரணமாக இருக்கலாம். ஆனால் கனவு காண்பதற்கு உங்களுக்கு அது இமேஜாக காமிக்கணும்ல, அதுக்கு சில இமேஜஸ் தேவைப்படுது, பிக்சர்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த பிக்சர்ஸ் இமேஜஸ் வந்து அது வந்து உங்கள் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து இங்கேருந்தாவது அந்த இமேஜஸ் அதை எடுத்துக்கும். ஏன்னா கனவுல வந்து மெயினாக நீங்கள் இமேஜஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ அந்த இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போது உங்ககிட்ட அந்த இமேஜஸ் கிடையாது, அந்த அளவுக்கு டீப்பான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கிடையாதுன்னா அது பழங்காலத்து, அதாவது சிறு பருவத்து இமேஜஸ் எடுத்து உங்களை ஒரு பிக்சராக காமிக்கும். சில கனவுகள் வந்து நம்ம பார்க்காத ஒரு இடமா இருக்கும், ரொம்ப அழகான ஒரு இயற்கையான இடம், இல்லைன்னா ஒரு கோல்டன் பேலஸ்ல அதில் இருக்கிற மாதிரியும் பார்த்துருக்கவே மாட்டோம் ப்ராக்டிக்கலான லைஃப்ல. அந்த மாதிரி கனவு எப்படி வருது? இது எப்படி வருதுன்னா, ஒன்று வந்து அதாவது மனசில் நினச்ச விஷயங்கள் தான் கனவுலாக வரும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் பார்க்காத விஷயங்கள் கனவுல வருது. இதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அதை மறந்துருக்கலாம். ஓகே. இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் எங்கேயாவது புக்ஸில் படிச்சிருக்கலாம். ஸோ புக்ஸில் படிக்கும்போது அதையே நீங்கள் இமேஜின் பண்ணியிருக்கலாம், விஷுவலைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை யாராவது சொல்லி கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே இருக்குது. அது ஸோ அதனால தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கனவாக தெரிய வருது. இப்போ சிங்கம் துரத்திட்டு வருது, அங்கே சிங்கம் என்ன துரத்திட்டு வருது, அங்கேருந்து நான் விழுந்துடுறேன், அங்கேருந்து ஏந்திரிக்க பார்க்குறேன், என்னால் முடியலை. ஸோ இது எதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, நம்ம நிஜ வாழ்க்கையில் இப்போ சிங்கம் மாதிரி ஒரு ரோலை கண்டு நீங்கள் பயப்படுறீங்க. அது மேபி நம்மளோட ஆஃபீஸ் பாஸாக இருக்கலாம், இல்லை வீட்டில் யாராவது ஒரு எல்டர்ஸாக இருக்கலாம். அவங்கள கண்டு நீங்கள் பயப்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து அவங்கள கண்டு பயப்படுறீங்க, ஆனால் அவங்கள விட்டு போகவும் உங்களால் முடியல. அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க டெய்லி லைஃப்பில். அவங்கள எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணலாம். பகல் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நிறைய சிந்தனை உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த ட்ரீமாக அந்த சிங்கம் துரத்திட்டு வருது. நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க பார்க்குறீங்க, அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுறீங்க, அந்த முயற்சி எடுக்கிறீங்க. எனக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், அதுலேருந்து வெளியில வரணும்னு நான் நினைக்கிறேன், முன்னேறணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலைன்றது வந்து தெரியுது. இதெல்லாம் இப்போ பார்த்ததெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள். சில கனவுல வந்து நான் வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு சாப்பாடை சாப்பிட்றேன், இல்லைன்னா எனக்கு வந்து பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் போட்டுக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த ஹாப்பினஸ்லேயே எனக்கு விழிப்பு வருது. அப்புறமாவும் அது தொடர்ந்து எனக்கு ஹாப்பினஸ் எனக்கு ஹோல் டேயாக இருக்கு. அதுக்குண்டான காரணங்கள் என்ன சொல்லுங்க? அதாவது நீங்கள் கனவு காணும்போது வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா பார்க்குறீங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம்னா, நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இருக்குது, ஆனால் அது போட்டு வெளியே போகிற வாய்ப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் மனசில் இருக்குது இதெல்லாம் நான் போட்டுட்டு வெளியே போகணுன்னு. இன்னொன்று இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் எங்கேயாவது பார்த்துருக்கலாம், இதை நான் போட்டுட்டு வெளியே போகணுமேன்னு யோசிச்சிருக்கலாம்.
ஸோ இந்த ஒரு எண்ணம் ரொம்ப ஆழ் மனசில் நீங்கள் ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இரவில் தூங்கும்போது அது ஒரு கனவாக வரும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் வெளியே போகிற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும். ஸோ அது இந்த ஒரு சேஃப்டி வென்டிலேஷன் மாதிரி எந்த ஒரு ஆசை நிறைவேறாமல் இருக்குதோ அது இந்த கனவு மூலமாக நிறைவேறுது. மனசை ஹீல் பண்ணுது. ஆமாம், மனசை ஹீல் பண்ணுன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ இறந்து போயிருக்கவங்க கனவுல வர்றாங்க, ரெண்டும் நடக்குது. நல்லதும் சொல்றாங்க, கெட்டதும் சொல்றாங்க. இல்ல நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கனவுல வந்தோடனே அன்னைக்கு ஹோல் டே இல்லைன்னா அந்த வாரம் முழுக்க ஒரு மனசுக்கு உண்டான ஒரு 2 பாதிப்பும் இருக்கு. ஒரு 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 பக்கம் சந்தோஷமான விஷயங்களும் நடக்கும், இன்னொரு பக்கம் பாதிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் தாங்க. அதாவது முதல்ல சொன்ன மாதிரியே யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம அதிகமாக சிந்திச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க டே டைமில். இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்க, ஐயோ என்னை விட்டு போயிட்டாங்களே, இன்னும் பேசணுமே, அந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது நம்ம உறங்கும்போது அவங்கள தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது மூலமாக நம்மளோட மனசில் இருக்கிற எண்ணங்கள் அந்த இமோஷனல் நமக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்குதுல்ல, அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. ஸோ அது மூலமாக நம்ம மனசும் லைட் ஆகிடுது. அவங்க வருவாங்க, அவங்களோட பேசுவீங்க, உங்கள் எண்ணங்களை அவங்கக்கிட்ட சொல்லுவீங்க, இல்லை அவங்க நமக்கு சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு தோணும். இது சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்க. இது நல்லதா கெட்டதா? இது அல்டிமேட்டாக இந்த கனவு ரொம்ப முக்கியமான விஷயம். கனவுன்னு சொல்கிறத விட நம்ம போன செஷனில் பார்த்த மாதிரி உறக்கம் ரொம்ப முக்கியமானது. அந்த உறக்கத்தில் இந்த கனவும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று ரொம்ப தொடர்பு உள்ளது. உறங்கினா உங்களுக்கு கனவு வரும். ஸோ கனவு ஏன் வருது? நீங்கள் நாள் முழுக்க என்னென்ன சிந்திச்சிங்களோ அது சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி. இப்போ கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அது ரீகால் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை நீங்கள் எங்கேயோ ஸ்டோர் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு அடுத்த முறை ரீகால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நாள் முழுக்க யோசிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு 5 நாள் 10 நாள் தூங்காமல் இல்லை கொஞ்சமாக தூங்குறீங்க. அதனால் என்ன ஆகுனா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ப்ராப்பராக ஸ்டோர் ஆகாது. இந்த ஸ்டோர் ஆகாதனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு மென்டலி டிஸார்டர்ஸ் கூட வர சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் கனவு காணும்போது இந்த மாதிரி அன்எக்ஸ்பிரஸ்ட் இமோஷன்ஸ், டிசைர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகும். தேவையானது சரியான இடத்துல ஸ்டோர் ஆகும், தேவையில்லாததெல்லாம் வெளியேற்றப்படும். அதனால் என்ன ஆகுனா நீங்கள் மறுநாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. மைண்டு தயாராக இருக்கும் அடுத்த நாள் வேலைகளை செய்கிறதுக்காக. அதனால் அல்டிமேட்டாக கனவுங்கிறது ரொம்ப தேவையான விஷயம். ஆனால் இந்த கனவு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஆழ்ந்து அந்த விஷயத்தில் ரொம்ப இமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுறோம்ல, ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம். அதுதான் நம்ம கனவுகளாக வர்றது. ஆனால் அது ஒரு மேலோட்டமாக ஒரு டிட்டாச்ட் ஸ்டேஜில் இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா கனவுகள் கம்மியாயிடும். கனவுகள்னால் நம்ம மனதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் கம்மியாகிறதுனால உங்களுக்கு கனவும் கம்மியாகும். அதனால ஆழ்ந்த உறக்கம், அந்த டீப் ஸ்லீப் உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். எனக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு, எனக்குடைய ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த கனவு மூலமா எனக்கு அந்த தகவல் கிடைச்சிருது. ஆமாம், அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஹிப்னோ தெரப்பியில் நம்ம ஒரு ட்ரீம் ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக் வைக்கலாம். அதாவது தூங்குற இடத்துலயே ஒரு டைரி வச்சுக்கலாம். அப்போ தூங்கும்போது எப்பயாவது முழிச்சுக்கிட்டோன்னா உடனே அந்த நேரத்தில் என்ன ட்ரீம்ஸ் ஞாபகம் இருக்கோ அதை எழுதிக்கணும். ஏன்னா இந்த ட்ரீம்ஸு நீங்கள் பார்க்குறது நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் பார்த்தோம்ல, பீட்டா, ஆல்ஃபா, டீட்டா, டெல்டான்னு. இந்த ஆல்ஃபா ஸ்டேஜில், இந்த டீட்டா ஸ்டேஜ்லலாம் ட்ரீம்ஸ் வரும். ஆல்ஃபா ஸ்டேஜில் நிறைய ட்ரீம்ஸ் பார்ப்பீங்க. அப்போது அதை ரெம் ஸ்லீப்புன்னு கூட சொல்லுவாங்க, ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்னு. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கான்ஷியஸ்னஸில் இருக்கீங்க. ஸோ நம்ம முழிச்சுட்ற உடனே பீட்டா ஸ்டேஜில் வந்துடுவோம். அப்போ பீட்டாவில் உங்கள் கான்ஷியஸ்னஸ் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது, உங்கள் பிரெயின் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. அதனால் என்ன ஆகுனா நீங்கள் உறக்கத்தில் பார்த்த ட்ரீம்ஸ் ஞாபகம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஜேர்னல், ஒரு புக்கு மாதிரி பக்கத்துலேயே வச்சுட்டிங்கன்னா அந்த முழிச்ச உடனே அந்த ரொம்ப அலர்ட் ஆகாமல் அதே அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்லேயே இருந்துட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன ட்ரீம்ஸ் வந்ததுன்னு ஞாபகம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதை ஒரு நோட் புக் மாதிரி டெய்லி எழுதுனீங்கன்னா உங்களோட டெய்லி நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எப்படி உங்களோட எண்ணங்கள் உங்கள் மனசில் ஏற்படுது, அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸும் நம்ம ரியல் லைஃப்பில் கொண்டு வரலாம்.
கனவுகளை பற்றி ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க? அதாவது உபனிஷத்துல வந்து தைத்திரிய உபனிஷத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உடலை வந்து 5 விதமாக சொல்கிறாங்க. 5 டைப்ஸ் ஆஃப் பாடி. அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடியை அன்னமய கோஷா, அதாவது ஃபுட் அன்னத்தினால ஆன உடம்பு, அன்னமய கோஷா சொல்கிறாங்க. அடுத்தது பிராணமய கோஷா சொல்கிறாங்க. காற்றினால் ஆனது. அது காற்று கிடையாது, பிராணா வேற காற்று வேற, சரியா? ஸோ பிராணமய கோஷான்னு சொல்கிறாங்க. மனோன்மய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷான். ஸோ நம்ம உறக்கத்தில் என்ன ஆகும்னா இந்த பிராணமய கோஷான் எனர்ஜி பாடின்னு சொல்கிறோம்ல, இந்த பாடி நம்மளோட இந்த மனோன்மய கோஷாவோட சேர்ந்துட்டு அது வெளியேறுது. ஸோ வெளியேறுதுன்னா அது வந்து ரியலாக நம்மளோட நிறைவேறாத ஆசைகள் இருக்குல்ல, அது வந்து கிரியேட் பண்ணும். நம்ம ரியல் லைஃப்பில் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல, ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வந்துட்டு அது வந்து என்ன நினைக்கிறதோ அதை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகளை அதை கிரியேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் பண்ணிக்கும். அதனால் நம்ம மனசில் வந்து இந்த மென்டல் டிஸார்டர்ஸ் வர்றதை வந்து நம்ம கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி, அந்த இமோஷனலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம்ல, நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம் கனவு மூலமாக. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லலாம், எனர்ஜி பாடி வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அதனால் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் உறங்கும் போது நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடியை விட்டு ஒரு சூக்ஷ்ம ஷரீர், அதாவது ஒரு சட்டில் பாடி வெளியேறுது. ஆஸ்ட்ரல் பாடி வெளியேறி தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது இந்த உடலை விட்டு டிராவல் ஆகுதா? ஆமாம், இந்த உடலை விட்டு டிராவல் ஆகுது. ஆனால் ஆத்மா டிராவல் ஆகிறது கிடையாது. ஆத்மா உடலில் தான் இருக்குது. ஆனால் கான்ஷியஸ்னஸ், அந்த கான்ஷியஸ்னஸ் வெளியேறுது. அதாவது நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு 100% கான்ஷியஸ்னஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு 20% கான்ஷியஸ்னஸ் வெளியேறி தன்னோட ஆசையை நிறைவேற்றி கொள்ளுது. ஆனால் சில மகான் ஆத்மாக்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டிசைர்ஸ் இருக்காது, கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு புதுசாக இது வேணும், எனக்கு இப்படியெல்லாம் அனுபவம் வேணும்னு அந்த மாதிரி எண்ணங்கள் மிக குறைவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி அந்த கான்ஷியஸ்னஸ் விட்டு வெளியேறதுல நம்ம உடலை விட்டு அது என்ன பண்ணும், அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் பண்ணும். ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்னால் யாருக்காவது சக்தி வேணும்னா அது போய் சக்தி கொடுத்துட்டு வரும். ஈவன் சில டிசீஸ் வந்து க்யூர் ஆகணும்னு அவங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து ஒரு ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க, எனக்கு இந்த உடல் சரியில்லாமல் இருக்குது, எனக்கு இது எப்படியாவது க்யூர் ஆகணும்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க, இறைவனை வழிபடுறாங்க அதிகமாக. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி மகான் ஆத்மாக்கள் இரவில் வெளியேறும் என்ன ஆகும்னா, இறைவனோட சக்தியின் மூலமாக இவங்க வந்துட்டு அவங்கள போய் ஹீல் பண்ண முடியும், அவங்கள குணமாக்குவாங்க. எப்போ அந்த சக்தி நிறைய இருந்தாதான் கொடுக்க முடியும். ஆமா, அதுக்கு வந்து நம்ம மனசுல வந்து நம்மளோட டிசைர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும், எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும். ஸோ அப்போ வந்து இறைவனோட சக்தியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஹீலிங்ஸ் கூட பண்ணலாம். ஓகே. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன மாதிரி கனவு? இந்த கனவுக்கும் அந்த கனவுக்கும் தொடர்பு இருக்கா? இது வந்து நம்ம போன எபிசோட்ஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் விஷுவலைசேஷனை பற்றி. ஸோ எவ்வளவு நம்ம பகல் கனவு காண்றோம். பகல் கனவுனா நம்மளோட டிசைர்ஸ், நம்ம வாழ்க்கையில் என்னவாகலாம், டாக்டர் ஆகலாமா, இன்ஜினியர் ஆகலாமா, நம்ம இந்தியா ஒரு 2020 எப்படி இருக்கணும், அந்த இமேஜினேஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்ல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தாட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். நம்ம தாட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ரியாலிட்டியில் கொண்டு வரலாம். ஸோ விஷுவலைசேஷன் மூலமாக நம்ம என்னென்ன அந்த டிசைர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப என்னோட மனசில் எனக்கு நம்ம இந்தியா இப்படி இருக்கணும், ஒரு கோல்டன் ஏஜாக இருக்கணும், இந்த சொர்க்கமே நம்ம பூமியில் வந்தாகணும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து விஷுவல் பண்ணும்போது அது உண்மையா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எண்ணங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச விஷயம் உடனே நடந்துரும். அது ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ டீப்பா வந்து அந்த விஷுவல் பண்ணியிருப்போம், இல்லை டிசைர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இப்போ இந்தியா லெவல்ல வந்துட்டு அவ்வளோ பெரிய மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா மேபி இப்போ ஒருத்தர் 2 பேர் யோசிச்சா இல்லை அந்த மாதிரி விஷுவல் பண்ணா அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் நடக்கிறது. விஷுவல் என்னக்கூடிய அந்த பகல் கனவு நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுக்கிறோம் இல்லையா, அதை நம்ம வந்து நிஜமாக்க முடியும் நம்மளால.
ஏன்னா கொஞ்சம் பேர் பண்ணால் வந்து டிலே ஆகுது இல்லை. ஸோ அவர் வந்து எல்லாரும் எங்கே போனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பெரியவங்ககிட்ட எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சொல்லி வரும்போது அதிகமாக ஆளுங்க வந்து அதிக மக்கள் வந்து இதை பற்றி திங்க் பண்ண என்ன ஆகும்னா அவங்களோட அந்த எண்ண அலைகள் வந்து இந்த நம்மளோட விஷுவல் பண்ண விஷயத்தை வந்து ரியாலிட்டியாக மிக விரைவில் அது கொண்டு வந்து விடும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. கனவுகள்னா என்ன, எத்தனை விதமான கனவுகள் வருகிறது, நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதாவது எண்ணங்களையும் வந்து கனவுகள் மூலமாக வெளிப்படுத்துது என்பதை பற்றியும், அது மட்டும் இல்லை ஆன்மீகத்தில் கனவுகள் பற்றி என்ன சொல்கிறாங்க என்பதை பற்றி விளக்கம் தந்ததற்காக நன்றி. வணக்கம். வணக்கம். கனவுகள் நம்முடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கும் ஆசைகள் நிஜ வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும்போது அது கனவுகள் மூலமாக நிறைவேறுகிறது. நாள் முழுவதும் செய்த சிந்தனைகள் இரவில் நாம் தூங்கும் போது செயலாக்கம் செய்யப்பட்டு தேவையான சிந்தனைகள் மனதில் சேமிக்கப்படுகின்றது. தேவையற்ற சிந்தனைகள் கனவுகள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. நமது எண்ணங்கள் சக்தி நிறைந்ததாகவும் ஆசைகள் குறைவாகவும் இருக்கும்போது நமது உணர்வு நிலை உடல் மூலமாக மற்றவர்களுக்கு, அதாவது சக்தி இல்லாதவர்களுக்கு இறைவனிடமிருந்து சக்தியை பெற்று அளிக்க முடியும். ஓம் சாந்தி.